சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ்ல இன்னொரு யோகஸ்ரீ ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்லல. ஸ்ரீனிவாஸ் அவர்களே மேடையில சொல்லியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் ஸ்டார்ட் ஆகி பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஒரு கட்ட ஆடிஷன் முடிஞ்சிருக்கு. அடுத்த மெகா ஆடிஷன் போய்க்கிட்டு இல்லையா? அண்ட் இந்த ஒரு மெகா ஆடிஷன்ல பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அப்படிங்கிற பொண்ணு பட்டைய கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கலை திருவிழால இருந்து தான் பார்த்தீங்கன்னா, பிரபல பாடகர் கூட்டி வந்திருந்தாரு. அண்ட் அந்த ஒரு பொண்ணு பயங்கரமா நாட்டுப்புற பாடல் பாடியிருந்தாங்க. அவங்க பாட ஆரம்பிச்சதுலேருந்தே ஒட்டுமொத்த நடுவர்களும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு பாடி முடிக்காமலேயுமே எல்லா ஜட்ஜஸும் எந்திரிச்சு நேரா மேடைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெடல் போட்டு விட்டாங்க. ரொம்ப சூப்பரா பாடியிருக்கீங்க. உண்மையிலேயே வந்துட்டு இந்த வயசுல இவ்வளோ திறமையெல்லாம் பாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, போன சீசன்ல யோகஸ்ரீ, இந்த சீசன்ல அபிஷேகா. அதாவது இதற்கு முந்தின சீசன்ல எப்படி யோகஸ்ரீ நாட்டுப்புற பாடல்களா பாடி அந்த ஒரு பாடல்களை எலிவேட் பண்ணியிருந்தாங்களோ, அதே மாரி அபிஷேகா அவர்களும் நாட்டுப்புற பாடல்கள் பாடி ரசிகர்கள் மத்தியிலும் சரி, ஜட்ஜஸ் மத்தியிலும் சரி மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை மூலியமா தான் இங்க வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா அபிஷேகா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சீசன்ல ஸ்பெஷல் கேர் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரா அவங்களுமே பாடியிருக்காங்க. இதற்கு முந்தின சீசன்ல யோகஸ்ரீ அருமையா பாடியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஃபினாலே வரைக்கும் போயிருந்தாங்க. ரன்னர் அப்பா கூட வந்திருந்தாங்க. அதே மாதிரி இவங்களும் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள ப்ராப்பரா பாடுனாங்க அப்படின்னா, ஃபினாலே போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. யோகஸ்ரீ அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க நாட்டுப்புற பாடல்கள் பாடியிருந்தாலுமே, ஒவ்வொரு ரவுண்ட் அப்பயுமே அந்த நாட்டுப்புற பாடல்கள செலக்டிவா தேர்ந்தெடுத்து பாடியிருந்தாங்க. அது அவங்களோட யுனிக்னஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இப்ப அபிஷேகாவும் நாட்டுப்புற பாடல்கள் மட்டும் பாடியிருக்காங்க. இதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாம, அந்தந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரியான பாடல்கள செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃபைனல்ஸ் போயிருவாங்க அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு சீசன்ல மறுபடியும் நாட்டுப்புற கலைகள் உள்ள வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அபிஷேகா இந்த என்டையர் சீசன் இருப்பாங்களா? ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்துல அரசன் படம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் இப்ப மதுரையில ஸ்டார்ட் ஆகியிருக்கு. சிம்பு அவர்கள் இந்த ஒரு படத்துல கபடி வீரரா நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. சிம்பு வெற்றிமாறன் கூட்டணி அப்படின்னு சொன்னதுல இருந்தே இந்த படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுலயும் இந்த படம் வடசென்னை யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே எப்படா இந்த படம் ஸ்டார்ட் ஆகும், எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவளோட காத்துட்டு இருக்காங்க. சமீபத்துல சிம்புக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை, படம் டிராப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. பட் அந்த தடைகள் எல்லாத்தையுமே மீறி அரசன் படத்தோட ஷூட்டிங் இப்ப மதுரையில ஸ்டார்ட் ஆகியிருக்கு. சிம்பு அவர்கள் முதல் நாள் ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டாரு. கபடி வீரரா நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை வந்துட்டு வடசென்னை யூனிவர்ஸாக இருந்தாலும் அதற்கும் கொஞ்சம் மாறுபட்டு, அதாவது வடசென்னையில ஃபுல் அண்ட் ஃபுல் கேரம் போர்டு இருக்கும். இதுல இவரு வேற கேம் விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்களோ என்னவோ. பட் இந்த ஒரு படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க அரசன் படத்துக்கு வெயிட் பண்றீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.